ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 8வது மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் செய்வார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருக்கிற உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் போது, ஆண்டவருடைய முகம் உங்கள் மீது பிரகாசிக்கப்படும் போது காரியங்கள் ஜெயமாய் முடியும். இந்த 8வது மாதத்தில் அநேக துவக்கங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேக புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்ஃபேக்ட் நான் இதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது God spoke to me very clearly. I'm going to surprise you. நான் உன்னை ஆச்சரியங்களை அதிசயங்களை இந்த மாதம் காண பண்ணுவேன் என்று. இந்த வார்த்தையை கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறார். எதற்காக நீங்கள் இத்தனை மாதங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். இட்ஸ் கோனா பி த மந்த் ஆஃப் சர்ப்ரைஸ். யூ நோ why? எதனால தெரியுமா? அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக, அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ண போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. அவங்க முகம், அவங்க குடும்பம், அவங்க சபை, அவங்க தொழில், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய வேலை வெட்கமே அடையாது. ஏனென்றால் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ ஜெயம், வெற்றி, சுகம், ஆரோக்கியம் எல்லாமே அவர்களை தேடி வரும். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, தைரியமாய் இந்த மாதத்தை தொடங்குங்கள். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் அவருடைய முகம் பிரகாசிக்க போகிறது உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது. கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். அவருடைய முகம் பிரகாசிக்கும் போது இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படும். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்க்க ஆரம்பிப்போம். ஆச்சரியங்களை கேள்விப்படுவோம், ஆச்சரியங்களை பார்ப்போம், ஆச்சரியங்களை பேசுவோம், ஆச்சரியங்கள் மீது நடக்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். அவர் உங்களுடைய முகத்தின் மீது அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் வரும்போது எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடியும். ஐ எம் ஸ்பீக்கிங், இதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது there are some things still not open. சில காரியங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் அதை திறப்பேன் என்று. ஹalleluya. This month God is going to open some doors which was closed. அநேக நாட்களாய் மூடி இருக்கிற இந்த கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். come on somebody, believe this word. என்னோடு சேர்ந்து பேச ஆரம்பிங்க, என்னோடு சேர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் செய்வதை ஒருவனாலையும் தடுக்க முடியாது. அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி ஆச்சரியங்களை காண்பிப்பாராக, அதிசயங்களை காண்பிப்பாராக, ஜெயத்தை காண்பிப்பாராக, வெற்றியை காண்பிப்பாராக. ஓ, இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் கேள்விப்படாத உங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் விசாலங்களை கர்த்தர் செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு ஊழியத்திலையும், ஒவ்வொரு இல்லத்திலையும் அற்புதங்கள் நடைபெறுவதாக. The month of August filled with surprise, ஆச்சரியங்களால் நிரப்பப்படுவதாக. லேப்ரோனை
ஜோரியா கசகட்டலபா ஜந்தலே புருனோ கட்டலபா. இதை பேசும்போதே வழிகள் திறக்கப்படட்டும். இதை பேசும்போதே வாசல்கள் திறக்கப்படட்டும். இதை பேசும்போதே கதவுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய முகத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜீவனை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காரியங்கள் இந்த மாதம் அற்புதங்களால் நிரம்பி கிரேட் டெஸ்டிமனிஸ், அற்புதமான சாட்சிகளை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாய் நான் வேண்டுகிறேன். ஆசீர்வதிப்பீராக. உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். I will see you all soon. God bless you. You all have a wonderful month. Amen.